சமூக சேவகர் அப்சரா ரெட்டியின் டிக்னிட்டி ப்ராஜெக்ட் மூலம் திருநங்கைகளுக்கு வாழ்வாதாரம் அளிக்கும் நிகழ்ச்சி. இலக்கு வைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என நிரூபித்து அரசியல் சமூக சேவைகளில் அனைவருக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்து வரும் அப்சரா ரெட்டி தலைமையிலான பெண்கள் அமைப்பான த குட் டீட்ஸ் கிளப் டிக்னிட்டி ப்ராஜெக்ட் எனும் முயற்சியை வெற்றிகரமாக நடத்தியது. டிக்னிட்டி ப்ராஜெக்ட் திருநங்கைகளை பொருளாதார மேம்பாடு அடைய செய்ய நிலையான வாழ்வாதார வாய்ப்புகள் மற்றும் அத்தியாவசிய வளங்களை வழங்குவதற்காக மேற்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் அவர்கள் தன்னியல்பான மற்றும் கண்ணியமான வாழ்க்கை வாழ முடியும். இந்நிகழ்ச்சியில் 200 திருநங்கைகளுக்கு மளிகை பொருட்கள் மற்றும் தினசரி தேவைகள் வழங்கப்பட்டன. மேலும் சுய பொருளாதாரத்தை உறுதி செய்வதற்காக த குட் டீட்ஸ் கிளப் 5 புதிய உணவு வண்டிகளையும் நன்கொடையாக வழங்கியது. இந்த உணவு வண்டிகள் எர்ணாவூர் பகுதியில் திருநங்கை வாழ்விடங்களிலேயே வழங்கப்பட்டன. இதுவரை தமிழ்நாடு முழுவதும் 116 திருநங்கைகளுக்கு உணவு வண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. செய்தியாளர் சந்தித்த த குட் டீட்ஸ் கிளப் நிறுவனர் அப்சரா ரெட்டி கூறுகையில், டிக்னிட்டி ப்ராஜெக்ட் என்பது உதவி மட்டுமல்ல என்றும் இது திருநங்கைகளுக்கு தன்னம்பிக்கை மற்றும் மரியாதையை மீட்டெடுக்கும் முயற்சி என்று கூறினார். திருநங்கைகளுக்கு வாழ்வாதார வாய்ப்புகளை வழங்குவது யாசக உதவி அல்ல என்றும் பொருளாதார சுதந்திரம் மற்றும் கண்ணியத்தை வளர்ப்பதாகும் என்று அவர் தெரிவித்தார். டிக்னிட்டி ப்ராஜெக்ட் அனைத்தும் உள்ளடக்கிய சமூக முன்னேற்றத்திற்கு ஒரு முன்மாதிரியாகவும் பொருளாதார அதிகாரமளிப்பே உண்மையான சமத்துவத்திற்கான வழி என்பதையும் நிரூபிக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் த குட் டீட்ஸ் கிளப் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களை உயர்த்துவதற்கான தனது பணியை உறுதிப்படுத்துகிறது. அவர்களுக்கு தற்சார்பு மற்றும் கண்ணியமான எதிர்காலத்தை கட்டமைக்க தேவையானவற்றை உறுதி செய்கிறது. எம் கண்ணதாசன் மூர்த்தி மற்றும் குட் டீட்ஸ் கிளப் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பொதுவாகவே திருநங்கைகள் என்ன சொல்வார்கள் என்றால், உங்களால் வளர முடியாது, உங்களை பார்த்தா உலகம் சிரிக்கும், உங்களுக்கு உலகத்தில் சமூகத்தில் ஒரு மதிப்புக்குரிய இடமே இல்லாதுன்னு சொல்லி கேலி கூத்தா பார்க்குற சமயத்தில் நிறைய திருநங்கைகள் அவங்க வாழ்வாதாரத்துக்கு சுய தொழில் பண்ணணும்னு என்னை கேட்டுருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக நம்ம டிக்னிட்டி ப்ராஜெக்ட்னு சொல்லி கண்ணியத்துக்காக, திருநங்கைகளோட கண்ணியத்துக்காக நம்ம நிறைய டிஃபன் கடை, கோழி பண்ணை, இஸ்திரி கடை போட்டு கொடுத்துட்ருக்கோம். நிறைய வடச்சென்னையில் பண்ணியிருக்கோம், நிறைய திருவண்ணாமலையில் பண்ணியிருக்கோம், மதுரையில் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு தொடர்ச்சியாக, அந்த ப்ராஜெக்டோட தொடர்ச்சியாக இன்றைக்கி எர்ணாவூர் திருநங்கையோட ஹவுசிங் காலனியில் இது பண்ணியிருக்கோம். முக்கியமாக சமுதாயம் பார்த்து, திருநங்கைகளை பார்த்து, நீங்கள் ஏன் தப்பான வழியில் போகிறீங்க, ஏன் நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேள்வி குறியாக எங்களோட வாழ்க்கையை பார்க்குறாங்க. அப்படி பார்க்காம எங்களுக்கும் அறிவு இருக்குது, எங்களுக்கும் ஒரு தொழில் செய்ய அருகதை இருக்குது, திறமை இருக்குதுன்னு சொல்லி இந்த டிக்னிட்டி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். குட் டீட்ஸ் கிளப்னு சொல்லி நான் ஒரு பெண்களோட நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அந்த குட் டீட்ஸ் கிளப் சார்பாக இன்றைக்கி அந்த டிக்னிட்டி ப்ராஜெக்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்றைக்கி எர்ணாவூரில் இது பண்ணியிருக்கோம்.
அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திருநங்கை சௌந்தர்யா கோபி. நான் எர்ணாவூர் பகுதியில் இருக்கேன். நிறைய இந்த அப்சரா மேம் சொன்ன மாதிரி தான் திருநங்கைகள்னாவே நிறைய பேர் சொல்லுவாங்க யாசகம் கேட்குறதும் பாலியல் தொழில் செய்கிறதும் அவங்க நடந்துக்கிற விதம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய இடத்துல வந்து நாங்கள் கேட்டிருந்தோம், இந்த மாதிரி திருநங்கைகள் வந்து உழைக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க, நீங்கள் பண்ணாதானா செவி வழியாக கேட்டு போகிறவங்களும் நேரில் வந்து நான் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்கிறவங்க எல்லாமே போயிட்டாங்க. அப்சரா மேம் கிட்ட நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஒரு 5 திருநங்கைகள் இருக்கிறாங்க, அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறோன்னா ஒரு திருநங்கை சமுதாயத்தில் வந்து பெரிய இடத்துல இருந்தாலும் அவங்களும் உதவக்கூடிய மனப்பான்மையில் இன்றைக்கி ஒரு 5 திருநங்கைகளுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது 5 திருநங்கைகளோடு இல்லை, எவ்வளோ திருநங்கை 161 இல்லை, இப்போது 500 கூட அவங்க மூலிமா தான் இங்கே வரப்போகுது. இன்றைக்கி வந்து இது ஒரு புரட்சி தான் நான் சொல்லுவேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உழைச்சி வாழ்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் அப்சரா மேம் இருக்கிற டீமுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ என்ன சொல்லுவாங்க, கை கால் நல்லா தானே இருக்குது, நீ சம்பாரித்து சாப்பிட வேண்டியது தானே வாய் வழியாக சொல்லுவாங்க. பட் அது எங்கள் சூழ்நிலையிலேருந்து அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. பட் அந்த சூழ்நிலையை அறிஞ்சு அப்சரா மேடம் என்ன பண்ணியிருக்காங்க, எங்களுக்கான வாழ்க்கைக்கான ஒரு வழி கொடுத்துருக்காங்க. எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த அந்த மக்களுக்கு அவங்க தொழில் செய்து கௌரவமாக பிழைக்கக்கூடிய வழியில் அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன தொகுப்பு இல்லை. ஏன்னா பொதுவாக எங்களுக்கு ஒரு உதவி வருதுன்னா ஒரு சின்ன ஒரு சர்டன் லிமிட் அளவுக்கு தான் வரும். பட் இது அந்த லிமிட்டேஷனே இல்லாமல் ஒரு முழு தொகுப்பாக கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு கடை வைக்கிறதுக்கு என்னென்ன தேவை A to Z எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி மேடம். அதுக்கப்புறமா நான் TNPSC எக்ஸாம் படிச்சுட்டு இப்போ பாஸ் பண்ணியிருக்கேன் Group 4. ஃபர்தராக நான் எனக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் நீங்கள் கொஞ்சம் பண்ணணும். நிச்சயமாக தேங்க்யூ. மென்மேலும் இது 116 இவங்க வந்து காசிமேடு மற்ற ஏரியாலெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே கொடுத்த இதோட சேர்த்து 116 கொடுத்துருக்காங்க. இந்த கவுண்ட் 116ஓடு நிற்காமல் 500 1000 ரீச் பண்ணணும். உங்களால் எல்லா மக்களும் பலனடையணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.